ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரீஅனிமேஷன் பண்ணாத கேரக்டர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது குஷினா, கோனன், கிசாமி இந்த மாதிரி ஆளுகள்லாம் ரீஅனிமேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல, பண்ண முடியலையா அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஒரு லைக் போடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டே நம்ம குஷினாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம குஷினா தான் 90s செகண்ட் செஞ்சுரியாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 4th கிரேட் நிஞ்சா வரப்போ நம்ம குஷினாவை ரீஅனிமேஷன் பண்ணியிருந்தா ஆர்ஆர்க்கெலாம் 90 பீஸ்ட்டை வச்சு குஷினா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் ஏன் அவங்கள ரீஅனிமேஷன் பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குஷினா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒபிட்டோ குஷினா உடம்புல இருந்து 90 பீஸ்ட்டை வெளில எடுத்திருப்பான். ஸோ அந்த 90 பீஸ்ட்டை தான் நம்ம மினாட்டோ ரீபர்த்தை போட்டு இன்னன் யாங்கன்னு சொல்லி பிரித்து சீல் பண்ணுவார். இன்னும் நம்ம மினாட்டோ மேலேயும் யாங்க நம்ம நருட்டோ மேலேயே சீல் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ அப்படி சீல் பண்ணனாலேயே நம்ம குஷினா கிட்ட 90 பீஸ்டே இருக்காது. ஒரு டைல்டு பீஸ்டே இல்லாத ஒரு ஜிஞ்சரிக்க ரீஅனிமேஷன் பண்றது வேஸ்ட்னு சொல்லி தான் நம்ம கபோட்டோ ரீஅனிமேஷன் பண்ணாம விட்டுருப்பான். அதவா நம்ம குஷினா கிட்ட 90 பீஸ்டான குரோமா இருந்தாலும் கூட குரோமாவை கண்ட்ரோல் பண்ணி அதோட பவரை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம குஷினா குரோமாவை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருப்பாங்களே தவிர நம்ம நருட்டோ மினாட்டோ குரோமாவை மாஸ்டர் பண்ண மாதிரி குஷினா அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலேயே நம்ம குஷினாவை ரீஅனிமேஷன் பண்றது ஒரு உபகாரமே இல்லைன்னு சொல்லி தான் நம்ம கபோட்டோ அதை பண்ணாம விட்டுருப்பான். நெக்ஸ்டே நம்ம கிசாமியா தான் இருக்காரு. நருட்டோ சீரீஸ்லேயே பார்த்துருப்போம் நம்ம கிசாமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு. நம்ம அக்கட்சிக்கு மெம்பர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் நம்ம கிசாமே. எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சிரிக்கு அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர் தான் நம்ம கிசாமே ஹோஷிகாக்கி. அப்படியாப்பட்ட நம்ம கிசாமியாவை மட்டும் ரீஅனிமேஷன் பண்ணியிருந்தா 4th கிரேட் நிஞ்சா வரைய அடிச்சு பொழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் டைரக்டா சேஜ் மோடு போய் சேஜ் மோட்லேயே தான் ஃபைட் பண்ணுவான் தலைவே. நம்ம கிசாமியை மட்டும் சேஜ் மோடு போனா என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா கில்லர் பி விசஸ் கிசாமியா ஃபைட்ல சேஜ் மோடு போய் நம்ம கில்லர் பிவே போட்டு புரட்டு எடுத்திருப்பான் மனுஷன். அதே மாதிரி தான் மைட் காய் விசஸ் கிசாமியா ஃபைட்ல நம்ம கிசாமியை டிஃபீட் பண்றதுக்கு மைட் காய்க்கு 7th கேட் வரைக்கும் ஓபன் பண்ண வேண்டியதா போச்சு. அதுக்கு வேற ஒரு ரீசனும் இருக்கு. ஏன்னா நம்ம கிசாமியே தண்ணியில இருந்தா, அதனால நம்ம கிசாமிக்கு அட்வான்டேஜ் அதிகமா இருந்துச்சு. அதுவே நம்ம கிசாமியே தரையில இருந்தா அப்படின்னா நம்ம மைட் காய்க்கு 7th கேட் வரைக்கும் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அதுக்குள்ளே வச்சு முடிச்சிருப்பாரு. ஸோ எப்படி இருந்தாலும் 7th கேட் ஓபன் பண்ணி ஹிரோடோராவை வச்சு நம்ம கிசாமியாவை அடிச்சு நாக் டவுன் பண்ணிருப்பாரு. ஆனா இதுல என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா மைட் காய் யூஸ் பண்றது சக்கரா நினைச்சுக்கிட்டு அதை அப்சர்வ் பண்றதுக்காண்டி போவோம் நம்ம கிசாமே. ஆனா நமக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம மைட் காய் யூஸ் பண்றது சக்கரா இல்ல அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம கிசாமியா அது சக்கரா நினைச்சு அப்சர்வ் பண்ணனால தான் அந்த ஹிரோடோரா அட்டாக் நம்ம கிசாமி மேல ஒர்க் ஆச்சு. அப்படி அவன் அப்சர்வ் பண்ணாம இருந்திருந்தான் அப்படின்னா என்ன ஆயிருக்கும்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நம்ம கிசாமியை அடிச்சு நாக் டவுன் பண்ணி அவன்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காண்டி போகும்போது தான் இவங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம கிசாமியவே சூசைட் பண்ணியிருப்பான். அப்படி நம்ம கிசாமியா அவனோட ஷார்க்கை வச்சு அவனவே கடிக்க விட்டதுனால நம்ம கிசாமியா பாடியில இருந்து ஒரு பீஸ் கூட கிடைச்சிருக்காது. டிஎன்ஏ எதுவுமே இல்லாதனால தான் நம்ம கிசாமியாவை ரீஅனிமேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் அதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா நம்ம கிசாமி இடத்தான அடுத்த எபிசோடே நமக்கு அபோட்டோ ரீஅனிமேஷன் பண்றதை ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அதுல ஃபர்ஸ்ட் வந்ததே நம்ம தீதரா தான். ஸோ நம்ம கிசாமியாக்கும் செம ஓவர் பவரா ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்தாச்சு. இனி அவனை திரும்பி ரீஅனிமேஷன் பண்ணி போராக்க வேணாம்னு சொல்லி தான் நம்ம கிஷிமோட்டோ அவனை ரீஅனிமேஷன் பண்ணாம விட்டுருப்பாரு. அடுத்து நம்ம கோனன் தான் இருக்காங்க. நம்ம கோனன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ விசஸ் கோனன் ஃபைட்லயே பார்த்திருப்போம். காட் லெவல் பவர்ஃபுல்லான நம்ம ஒபிட்டோவை பேப்பர் பாம் வச்சு கில் பண்ணிருப்பான் நம்ம கோனன். ஸோ அப்படியாப்பட்ட நம்ம கோனனை 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ரீஅனிமேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்ஆருக்கு ஒன்றும் பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா நம்ம கோனனை இதுக்காக ரீஅனிமேஷன் பண்ணல. இத்தனைக்கும் நம்ம கோனனோட டிஎன்ஏஸ் எல்லாமே நம்ம கபூட்டோ கிட்ட இருந்தும் ரீஅனிமேஷன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ எதுக்காக நம்ம கபூட்டோ கோனனை ரீஅனிமேஷன் பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கோனனுக்கு ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் கொடுத்துட்டாங்க. இனி திரும்ப அவளை ரீஅனிமேஷன் பண்ணி மொக்கப் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் ரீஅனிமேஷன் பண்ணாம விட்டுருப்பாங்க. அதாவது நம்ம ஒபிட்டோ கோனனை கில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கோனன் கிட்ட இருக்கிற ஒரு பேப்பர் அலேக்கா பறந்து போய் நம்ம ஜிராயா நாகட்டோ யாய்க்கோ கோனன் இருந்த வீட்டுக்கு போய் அவங்க கூட நம்ம கோனன் சேர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ஜிராய சென்சே இவங்க 3 இதுக்குமே ட்ரைனிங் கொடுக்கும் போது நீங்க வீட்டுல இருக்கும் போது இந்த பேப்பரை ரெட் கலர் ஆகும், அதுவே வெளியில போகும்போது இதை ஒயிட் கலராகவும் மாத்தி வச்சுட்டு போக சொல்லியிருப்பாரு. அந்த விதத்துல நம்ம யாய்க்கோ நாகட்டோட பேப்பர் ஆல்ரெடி ரெட் கலர்ல தான் இருக்கும். இங்க ரெட் கலரா இல்லாம இருக்கிறது நம்ம கோனனோட பேப்பர் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோனன் டெத் ஆனதுக்கு அப்புறமா அவகிட்ட இருந்து ஒரு பேப்பர் அப்படியே பறந்து போய் நம்ம யாய்க்கோ நாகட்டோ கூட போய் சேர்ற மாதிரி காமிச்சிருக்கும். அதாவது பேக் டு ஹோம்ங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கோனனுக்கு ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் கொடுத்தது மட்டும் இல்லாம நம்மளையும் ரொம்பவே எமோஷனல் ஆக்கி விட்டுருப்பாங்க. இப்படியே இருக்கிறதா நல்லது. இவளை ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு சொதப்ப வேணான்னு சொல்லி தான் போல அவளை ரீஅனிமேஷன் பண்ணாம விட்டுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரீஅனிமேஷன் பண்ணாம இருந்ததா ரொம்பவே நல்லதா போச்சு. ஸோ உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல சொல்றது எல்லாமே என்னோட கருத்து தான். என்னோட மனசுல என்ன தோணுதோ அதை தான் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஒரு சிலருக்கு சரியா பாடலாம், ஒரு சிலருக்கு தப்பா பாடலாம். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்க சாய்ஸ் தான். என்னோட மனசுல படுறத நான் சொல்றேன். அடுத்ததான் நம்ம ஹிடன் தான் இருக்கா. நம்ம ஹிடன் என்னதான் அக்கட்சிக்கு மெம்பர்ஸ்ல ஒரு பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்னாலும் அவன் ஆல்ரெடி ஒரு இம்மோர்டல் ஸ்கில்லடான ஷினோபியும் கூட. ஸோ
அப்படியாப்பட்ட நம்ம ஹிடனை ரீஅனிமேஷன் பண்ணியிருந்தா அவன் ஏதாச்சும் ஒரு மூலையில உட்காந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பானேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரீஅனிமேஷன் பண்ணணும் அப்படின்னா செத்தவங்களை மட்டும்தான் ரீஅனிமேஷன் பண்ண முடியும். நம்ம ஹிடன் செத்துட்டானா இல்லையான்னு கூட நமக்கு ஒன்றும் கன்ஃபார்மா தெரியாது. ஏன்னா நம்ம ஷிகமாரு ஹிடனுக்கு டிராப் வச்சு அவனோட உடம்ப பல துண்டா வெடிக்க விட்டுருப்பான். வெடிச்சு சதர்ன உடம்பெல்லாம் ஒரு பெரிய குழியில போய் விழுந்திருக்கும். இத்தனைக்கும் அவன் உடம்பெல்லாம் பல துண்டுகளா கிடக்கும். அப்படி இருந்தும் கூட அவனுக்கு உயிர் போயிருக்காது. ஸோ இவனை கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஷிகமாரு அவன் அந்த குடியிலே வச்சு புதைச்சிட்டு போயிருப்பான். அதுவும் உயிரோட வச்சு புதைச்சிட்டு போயிருப்பான். ஒருவேளை நம்ம ஹிடன் உயிரோட இருந்தனாலதான் நம்ம கபூட்டோ ஹிடன் ரீஅனிமேஷன் பண்ணல, அதாவது பண்ண முடியாம போயிருக்கலாம். அதுவா நம்ம ஹிடன் செத்து போயிருந்தாலும் கூட அவனை ரீஅனிமேஷன் பண்றதுக்கு அவனோட டிஎன்ஏ தேவை. இவ்வளவு பெரிய குழியை தோண்டி இந்த நாயை ரீஅனிமேஷன் பண்றதெல்லாம் வேஸ்ட்னு சொல்லிதான் கபூட்டோ இவனை ரீஅனிமேஷன் பண்ணாம போட்டிருப்பான். ஸோ டிஎன்ஏ எடுக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் நம்ம கபூட்டோக்கு. அப்புறம் ரீஅனிமேஷன் பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஆசுமாவை கில் பண்ணது இந்த ஹிடன் தான். நம்ம ஆசுமாவை கில் பண்ணதுக்காக ஹிடனை நம்ம ஷிகமாரு ரிவேஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பான். சொன்ன மாதிரியே நம்ம ஷிகமாரு ஆசுமாக்காக ரிவேஞ்சும் எடுத்திருப்பான். ஸோ அதுதான் நருட்டோ சீரீஸ்லேயே ஒரு பெஸ்ட் ரிவேஞ்சா பேசப்படுது. ஆனா என்னோட பெஸ்ட் ரிவேஞ்ச் எதுனா நம்ம நருட்டோ ஜிராய் சென்சேக்காக எடுத்த ரிவேஞ்ச் தான். ஸோ அது வேற விஷயம். இப்போ நம்ம மேட்டருக்கு வந்துடலாம். நம்ம ஷிகமாரு ஆசுமாக்காக எடுத்த ரிவேஞ்ச் எல்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரிவேஞ்ச், ஆடியன்ஸை திருப்திப்படுத்தின ஒரு ரிவேஞ்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துட்டு இவனை மறுபடியும் ரீஅனிமேஷன் பண்ணி விட்டா இவன் திரும்பவும் நம்ம ஷிகமாருவை கொள்றதுக்காண்டி தான் போவான். அதுக்கப்புறம் நம்ம ஷிகமாரு விசஸ் ஹிடன் ஃபைட் நடந்துச்சு அப்படின்னா அது பார்க்க நல்லாவே இருக்காது, ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கை தட்டின எல்லாருமே காரி துப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தான் போல நம்ம ஹிடனை ரீஅனிமேஷன் பண்ணாம இருப்பாங்க. ஆனால் என்னதான் ஒரு சைடு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் கூட அந்த சைடு நம்ம ஆசுமாவை ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு ரொம்பவே போர் ஆக்கி விட்டுருப்பாங்க. அதாவது நம்ம நருட்டோ சீரியஸ்ல சாடஸ்டான டெத் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டா அதுல நம்ம ஆசுமாவும் இருப்பாரு. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஆசுமாவோட டெத்தப்ப நம்ம ஆசுமாவோட டீமுக்கு அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி ஒரு பர்ஃபெக்டான எண்டிங் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கும்போது நமக்கே ரொம்பவே எமோஷனலா இருக்கும்னா பாத்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க எல்லாமே கரெக்டா பண்ணி அங்க ஒரு எமோஷனலே நமக்கு கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் தேவையே இல்லாம ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு ஃபீலிங்ஸ் ஆக்குறேங்கிற பேர்ல ரொம்பவே போர் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஆயிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம மைடே தான் இருக்காரு. நம்ம மைடேயை நருட்டோ சீரீஸ்ல ரொம்பவே கம்மியா தான் காமிச்சிருப்பாங்க, ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன் விசஸ் மைடே ஃபைட்ல நம்ம மைடே அதுல இருக்கிற 4 பேத்த போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த 7 நிஞ்சா ஸ்வார்ட்ஸ்மேன்ஸோட டீம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு. அதுல இருக்கிற 4 பேத்த மனுஷன் 8th கேட் ஓபன் பண்ணி போட்டு தள்ளியிருப்பாரு. ஸோ அப்படியாப்பட்ட மனுஷனை மட்டும் ரீஅனிமேஷன் பண்ணி விட்டுருந்தா 4th கிரேட் நிஞ்சா வரை ரொம்பவே கம்மியான எபிசோட்ல முடிஞ்சிருக்கும். ஏன்னா எடுத்தோடனே மனுஷன் 8th கேட் ஓபன் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லிதான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்படியாப்பட்ட மனுஷனை எதுக்காக ரீஅனிமேஷன் பண்ணல? அப்படி 4th கிரேட் நிஞ்சா வரப்ப ரீஅனிமேஷன் பண்ணியிருந்தா ரொம்பவே உபகாரமா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மைண்டை 8th கேட் ஓபன் பண்ணி தான் 7 நிஞ்சாஸை போட்டு புரட்டி இருப்பாரு. இந்த 8th கேட் ஓபன் பண்ணாலே அது டெத் கேட்டா மாறிடும். இந்த 8th கேட் ஓபன் பண்ணாலே அந்த யூசரோட பாடி ரொம்பவே ஹீட் ஆகி அந்த பாடியே சாம்பல் ஆயிரும். உதாரணத்துக்கு நம்ம மதரா விசஸ் மைண்ட் கை ஃபைட்லயே பார்த்திருப்போம். நம்ம மைண்ட் கையோட பாடி ரொம்பவே ஹீட் ஆகி அவரோட காலு ஃபுல்லா சாம்பலா போயிருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம நருட்டோ இருந்தனால தான் நம்ம கை தப்பிச்சிருப்பாரு. அதுவே நம்ம மைண்ட் டையோட சைடு வந்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் டையை காப்பாத்த அங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி பார்த்தா நம்ம மைண்ட் டையோட பாடி கண்டிப்பா சாம்பலா போயிருக்கும். அதனாலதான் நம்ம கபூட்டோவால மைண்ட் டையை ரீஅனிமேஷன் பண்ணிருக்க முடிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கதான் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபைனலா நம்ம ஜிராய் சென்சே தான் இருக்காரு. நம்ம ஜிராய் சென்சேவை எதுக்காக ரீஅனிமேஷன் பண்ணல அப்படிங்கிற விஷயம் நம்ம கிஷிமோட்டோவும் சொல்லியிருப்பாரு, நருட்டோ சீரியஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட நீங்க நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நம்ம ஜிராய் சென்சேவை எதுக்காக ரீஅனிமேஷன் பண்ணல சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒன்னும் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை நான் ஆல்ரெடி 2-3 வீடியோல சொல்லிட்டேன், இருந்தாலும் இன்னொரு தட்டி சொல்றேன். நம்ம ஜிராய் சென்சேவை எதுக்காக நம்ம கபூட்டோ ரீஅனிமேஷன் பண்ணல அப்படின்னா, நம்ம ஜிராய் சென்சே தண்ணியில விழுந்துதான் டெத் ஆயிருப்பாரு. அப்படி தண்ணியில டெத் ஆனனால அவரோட பாடி ரொம்பவே ஆழமா போயிருக்கும். அப்படி ரொம்ப ஆழத்துல பாடி இருக்கிறதுனால அந்த தண்ணியோட ப்ரெஷர்னால நம்ம ஜிராய் சென்சேவை ரீஅனிமேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் நம்ம கபூட்டோ. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஜிராய் சென்சேவை ரீஅனிமேஷன் பண்ணா நருட்டோட எமோஷன்ஸை எப்படி எழுதுறதுன்னு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாரு நம்ம கிஷிமோட்டோ. அதனாலதான் நம்ம ஜிராய் சென்சேவை ரீஅனிமேஷன் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஸோ பண்ணாததும் ஒரு விதத்துல நல்லதா தான் போச்சு. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ஜிராய் சென்சேக்கு நருட்டோ சீரீஸ்லயே ஒரு பர்ஃபெக்டான எண்டிங்க கொடுத்தாச்சு. திரும்ப அவரை கூப்பிட்டோம்னா ஆசுமாவை போர் ஆக்கின மாதிரி நம்ம ஜிராய் சென்சேயும் போர் ஆக்கி விட்டுருப்பாங்க. ஸோ நல்ல வேலை அதை பண்ணல. என்னதான் ஒரு சைடு நம்ம ஜிராயவை ரீஅனிமேஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்னொரு சைடு ரீஅனிமேஷன் பண்ணி விட்டு ரொம்பவே போர் ஆக்கி விட்டுறாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வீடியோல சொன்ன எல்லாமே என்னோட கருத்து தான். உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோலாம் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதுல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாங்கிறதையும்